கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நீலா இப்ப எப்படி இருக்கேன்? பரவாயில்லையா? சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். பரவாயில்ல மாமா, லேசா ஒரு மாதிரி இருக்கு மாமா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம், நான் கொஞ்ச நேரம் படுத்தா சரியாகும்னு நினைக்கிறேன். ஏதோ சாப்பிட்டது தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறியா? வாமிட் பண்ணிட்டு இருக்கா? போய் படுக்க போறேன்றா? நீ முதல்ல கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும். என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ரெஸ்ட் எடு. உனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா. இல்லை மாமா வேண்டாம், எது சாப்பிட்டது தான் டைஜஷன் ஆகலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி இருக்கு. இல்லை மாமா பரவாயில்ல விடுங்க. பாத்தியா இப்பவே உனக்கு கொமட்டிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் நம்ம கிளம்பும் போது எதுவுமே சாப்பிடல. அப்பவே சாப்பிட்டுட்டு வாடினா அப்பவும் சாப்பிடலாம். ஃபங்க்ஷன் போயாச்சு, போன இடத்துல இல்லாத பிரச்சனைங்க வந்ததுனால அங்கேயும் எதுவும் சாப்பிடலாம். வீட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் நீ சாப்பிட்டதான் நான் பார்க்கவும் இல்லை. கேட்டபோது நீ சாப்பிட்டு தான் சொன்னேன். இதுக்கு இடையில என்ன உனக்கு டைஜஷன் ஆகலாம்? என்ன நீ ஆவது சாப்பிட்டா? இங்க பாரு, ஸ்டமக் எம்டியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது டைஜஷன் ப்ராப்ளமா தெரியல, வேற என்ன போல இருக்கு. வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வாமா. மாமா இல்லை மாமா, இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியா போகும். ஏதாவது சொல்றது கேட்குறியாடி? இங்க பாரு, 1008 டென்ஷன் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன்னா இப்படிதான் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சொன்னா கேளுமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? மாமா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் சரியாகலனா நீங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். பாட்டி என்ன பாட்டி இவ்வளோ பண்றது? இவ்வளோ வாமிட் பண்ணிட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல் போனா வர மாட்டேங்கிறா. என்னதான் பாட்டி பண்றது இவ்வளோ? நானும் கேட்டு தான் இருக்கேன் பேராண்டி. இரு, புள்ள முகமும் வாட்டமாக தான் இருக்கு, என்னன்னு தெரியல. சரி கொஞ்சம் இரு, நான் பார்க்குறேன். நீங்க என்ன பாப்பீங்க? அடே இதெல்லாம் உனக்கு தெரியாது, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பார்க்குறேன். என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியணும். சரி என்னன்னு பாருங்க. அடே சிரிக்கி, இங்க வா, பக்கத்துல வா. சரிங்க பாட்டி. பாட்டி பாட்டி என்ன பாப்பா? என்ன பாட்டி எதுக்கு இப்போ திடீர்னு வாமிட் பண்றா? என்னவா இருக்கும் பாட்டி? அது என்னவா இருக்க போகுது? ஏதாவது ஜீரணம் ஆகாம இருந்திருக்குமா? அதுவாக தான் இருந்திருக்கும். இல்லை ஆவாதது ஏதாவது தின்னுட்டு இருக்கும், அதுவாக தான் இருக்கணும். இல்லை பாட்டி, எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இது அதுவா இருந்தா? அட என்ன பாப்பா நீ இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்க? இது அதெல்லாம் இருக்காது, அதுக்கான வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு அதுக்கான யோகமும் கிடையாது. நீ அமைதியா இரு, நீ எதுக்கு எதாவது போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க? இல்லை பாட்டி, எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அங்கே பாருங்க, பார்வதி பாட்டி கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா பார்க்குறாங்க. ஏதாவது ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரே படப்படன்னு இருக்கு பாட்டி. அப்படிலாம் எதுவும் இருக்காதுல்ல? இருக்கக்கூடாது, எதுவும் இருக்காதுல்ல? அக்ஷயா பாப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒருத்தவங்க முகத்தை பார்த்து சொல்கிறேன். இவன் முகத்துக்கு இப்போதைக்கு அந்த யோகமே கிடையாது. நீ எதுக்கு அதை நினச்சிட்டு இருக்கேன்? பார்வதி சும்மா பேருக்குனாலும் கையை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு நாடி பார்க்க தெரியுமோ தெரியாதோ, அவள் ஏதோ நாடி பிடிச்சி பார்த்துட்டு இருக்கா. அதான் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு முடிச்சிட்டு இருப்பாளாட்டு இருக்கும். நீ வேற ஒன்று அமைதியா இரு. அடி சிரிக்கி. ஆமாம், தலை குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? என்னடி சிரிக்கி கேட்டுட்டு இருக்காங்க, பதில் சொல்லு. தலை குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? பாட்டி இப்போ எதுக்கு அவளை மிரட்டிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் கூட அவள் தலை குளிச்சு தான் வந்தா. நம்மளாம் ஃபங்க்ஷன் போனோம்ல, அப்போ அவள் தலை குளிச்சு தான் வந்தா. என்ன பாட்டி இது கேள்வி? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அவள் வாமிட் பண்றான், அதுக்கு என்னன்னு பாருங்கன்னு சொன்னா தலை குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வாமிட் பண்ணதுக்கும் தலை குளிக்கிறதுக்கும் என்ன பாட்டி சம்மந்தம் இருக்கு? அடே பேராண்டி, உன்னைய கேள்வி கேட்டேன். இந்த சிரிக்கி எதனை கேட்டுட்டு இருக்கேன்? நான் என்ன கேட்கறேன்னு அவளுக்கு புரியும், உனக்கு புரியாது. கொஞ்சம் அமைதியா இரு. மாமா கரெக்டாக தானே சொல்றாரு. தலை குளிக்கிறதுக்கும் வாமிட் பண்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? பியூட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதானே பாட்டி, எதுக்கு பாட்டி பண்ணி மாட்டிட்டு இருக்க? அன்னைக்கு என்ன பாருன்னு சொன்னாக்க நீ பண்ணி மாட்டிட்டு இருக்க, அதான் என்ன மாட்டிட்டு இருக்க? அட கடவுளே, மொத்தமா இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. ஏண்டி சிரிக்கி கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க? எத்தனை நாள் ஆச்சு? அது 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆயிருக்கு. இது ஏன் யார்கிட்ட சொல்லல நீனு? இல்லை பாட்டி, எனக்கு எப்பவுமே இப்படிதான், அதனால இது எனக்கு பெரிய விஷயமா படல, அதான் நான் சொல்லல. அடியே சிரிக்கி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை சொல்லாம வாயை மூடிக்கிட்டு கண்டவளங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருந்திருக்கேன். நான் என்னன்னு சொல்றது? ஏண்டி என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? சரி இப்படி விட்டு விட்டு தான் இருக்கனா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? நான் ஏதாவது கைவத்திய மாதிரி பார்த்துருப்பேன் உனக்கு. என்னன்னு சொல்றது? அடியே சிரிக்கி. பாட்டி என்னாச்சு? எதுக்கு அவ்வளோ திட்டிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியல. என்னன்னு தான் சொல்லுங்களேன். எனக்கு மண்டையை வடிச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாட்டி. இவளுக்கு என்ன ஆச்சு? எதுவும் இல்லைண்ணா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைண்ணா. பேராண்டி, இவ பண்ண காரியத்துக்கு இவ்வளவு திட்டாம இவ்வளவு வச்ச கொஞ்சம் முடியும். ஆனா இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுதோம், கொஞ்சம் தான் செய்யணும். ஆனா இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்கியிருக்காதுன்னு நினைக்கும் போது எனக்கு ஆதங்கமா இருக்கு. அதான் இப்படி திட்டிட்டேன். சேட பேராண்டி குழம்பாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம்தான். எது இல்லை இல்லைன்னு இன்னைக்கு முழுக்க என் பேத்தியை கரைச்சி கொட்டிட்டு இருந்தாலுங்களோ அது வந்துருச்சுடா. என் பேத்தி முழுகாம இருக்கா, என் பேத்தி உண்டா இருக்காடா. பாட்டி என்ன சொன்னீங்க? பாட்டி உண்மையா? ஆமாடி சிரிக்கி. அடே பேராண்டி, என்னடா பார்த்துட்டு இருக்க? திருத்தின்னு முடிச்சிட்டு இருக்க, உனக்கு புரியலையா? உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காடா, அவளுக்கு இப்ப 2 மாசம். நிஜமாக சொல்றீங்களா? பாட்டி விளையாடல,
நிஜமா தானே? நான் உன்கிட்ட விளையாடுறேனா? என்கிட்ட விளையாடுறதுக்கே கொள்ளு பேரணும் கொள்ளு பேத்தி வரப்போறான்னு சொல்றேன். உனக்கு புரியலையா? உண்மையா தானே சொல்றேன். நீ அப்பா ஆயிட்டடா, உன் பொண்டாட்டி அம்மா ஆயிட்டான். பாட்டி பாப்பா என்ன பாப்பா கேட்டல? அந்த பார்வதி கிழவி என்ன சொல்லிச்சு கேட்டல? என்னமோ முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பேன், மொழியை பார்த்து கண்டுபிடிப்பேன். அவளுக்கு இப்போதைக்கு அதான் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா அவ 2 months கன்சீவ் ஆகலாமா? ஐயோ இதெல்லாம் கேட்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனும் அது இப்ப நடந்துருச்சு. இல்ல பாப்பா, அவ முகத்தை பார்த்ததும் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அதான் நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஆனா இது இப்படி நடக்கிறத பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா இதுக்கு எனக்கு எதுவும் ஏதோ தெய்வ செயல் மாதிரி தோணுது. நம்ம எல்லாரும் அவளை கரிச்சு கொட்டினதுக்கு கடவுளா பார்த்து நமக்கு ஏதோ பாடம் போடுற மாதிரி இருக்கு பாப்பா. அவனே இப்படி ஆயிடுச்சுன்னு கொட்டுப்புல இருக்கான். நீ என்னடா தெய்வ செயல் அது இதுன்னு என்ன இன்னும் வெறுப்பேத்திட்டு இருக்கா? வாய மூடி கிளவி. பியூட்டி, உண்மையாவே நிலக்குட்டி கன்சீவா இருக்கா? ஆமா தானே? உண்மையா நிலக்குட்டி கன்சீவா தானே இருக்கு? பாட்டி நீ சொன்ன கண்டிப்பா கேட்டதா இருக்கும். அண்ணி கன்சீவ் இருக்காங்க. எத்தனை பேர் என்னென்ன சொன்னாங்களோ அவங்க முகத்தால கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு அண்ணி கன்சீவ் ஆயிட்டாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வயிற்று சாவட்டும். ஆமா பாதி, நீ கரெக்டா சொன்ன. சிலதுங்க முகத்துல கரிய பூசின மாதிரி தான் இருக்கும். ஆளுங்க எல்லாம் என்னதான் சொல்லுதுங்க. இவ வேற ஒருத்தி முறைச்சிட்டு இருக்காளே, இது இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே. எப்படி இப்படி ஆச்சு? இன்னும் என்னடா பேராண்டி பார்த்துட்டு இருக்கேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டுக்கு வந்து என்ன எதுவும் செக் பண்ண சொல்லு. நான் நாடியை பிடிச்சி பார்த்தேன், இதுதான் விஷயம்னு சொல்ல முடியும். ஆனா நாள் கணக்கில் டாக்டர் பார்த்தா சொல்ல முடியும். நீ முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. கண்டிப்பா பாட்டி, அதுக்கு நான் சொல்லிட்டா போதும். நீலா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என் கை கிட்ட வரும்போதெல்லாம் என்கிட்ட இருந்து நழுவி போயிட்டே இருக்கும். அர்ஜுன், நீ எனக்கு தான் ஆசைப்பட்டு வரும்போதெல்லாம் என் விட்டு விலைக்கு போயிட்டே இருக்கான். என் கையில இருந்து நீ நழுவிட்டே இருக்கணும். இப்போ நழுவிட்டலாம் இல்ல, இதுக்கு மேல என்னால் சும்மா இருக்க முடியாது. இதுக்கு மேல என்னால் உணர முடியாது. இவ இருந்தாதானே நான் அந்த இடத்துக்கு வர முடியாது. இவ இல்லனா பொண்டாட்டி மாமா நிலாக்கா, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள்க்கா. அஞ்சனா நிலா நீ வாழ்த்துக்கள். அண்ணி நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னதை இன்னைக்கு நேர்வச்சிட்டீங்க. பிள்ளைய பேத்து தர நல்லபடியா வாழ்த்துக்கள்னு சொன்னீங்களா? சீக்கிரம் பேத்து கொடுங்க. அத்தையா ஐ வெயிட்டிங். ஓய் மாமாவா, நானும் வெயிட்டிங் டி. நிலாக்குட்டி, சீக்கிரமா நம்ம செல்லக்குட்டியை பேத்து என்கிட்ட கொடுத்துரு. மாமாவா நான் வளர்த்துக்கிறேன். முடியாது அத்தையா நான் தான் வளர்ப்பேன். ஓய், தாய் மாமாக்கு தாண்டி முழு உரிமையா இருக்கு. அப்படிலாம் இல்ல, அத்தைக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு. அண்ணி நீங்க பேத்தி ஏன்ட்ட கொடுத்துங்க, நான் பாத்துக்கிறேன். அட எதுக்குப்பா சண்டை? அத்தையும் மாமாவும் சேர்ந்து குழந்தை வளர்த்துருங்க. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. அத்தையும் மாமாவும் சேர்ந்து வளர்த்துறீங்க. ஆமால, இது கூட நல்லா இருக்கேன். என்ன சேர்ந்து வளர்த்துருவோமா? மாமா நம்ம குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம சேர்ந்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. போடா மாமா. ஏய், அத்தையும் மாமாவும் சேரணும்ல, சேர்ந்து அது நல்லா இருக்கும். போடா மாமா. அப்பா புள்ளையன்னு வெளியில எட்டி பார்க்கலையாமா, அதுக்குள்ள போட்ட அப்படி நடந்துட்டு இருக்கேன். புள்ள வெளியில எட்டி பார்க்க இன்னும் முழுசா 7 மாசம் இருக்கு. அதுக்குள்ள போட்ட அப்படியே பாரு. டேய் புள்ள வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டி கையால வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொண்டு பொடிசு கைக்கெல்லாம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. என்னம்மா இப்ப எப்படிமா இருக்கு? ரொம்ப உடம்பு முடியல என்ன? அத்தை என்ன பண்ணுதா இவளுக்கு? நான் இப்பதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரேன் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வரேன். என்ன அத்தை இவ இப்படி சோர்ந்து போயிருக்கா? ஏதாவது உடம்புக்கு ஏதாவது இருக்குமோ? அடியே மருமகளே, என் பேத்தியோட நாடியை பிடிச்சு பார்த்து என்ன ஏதோ நான் சொல்லியே முடிச்சிட்டேன். இப்பதான் வந்து என்ன செய்தாச்சுன்னு கதை கேட்கறான். அடியே நீ பாட்டி ஆயிட்டடி. அத்தை என்னத்த சொன்னீங்க? கமலம் பாட்டி ஆயிட்டான்னு சொன்னேன். உன் மருமக உனக்கு பதவி உயிர் கொடுத்துட்டாடி. பாட்டிங்கிற பதவி உயிர் கொடுத்துட்டாங்கிறேன். பேத்தி ரொம்ப டயர்டா இருக்கா. ரொம்ப வாமிட் எடுத்துட்டா பத்தியா? அதான் பேத்தி ரொம்ப டயர்டா இருக்கா. நீ பேராண்டி, நீ அவளை கூட்டிட்டு மேல போய் ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள டாக்டர் வந்துருவாங்க. வந்ததை என்ன ஏதுன்னு பாத்துருவோம். போ கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி. ஓய் பொண்டாட்டி, என்னடி இப்படி எவ்வளவு நேரம் இருக்க போற? வா ரூமுக்கு போலானா? சரிங்க மாமா, நான் வரேன். நீ வரியா? ஏய், நான் தூக்கிட்டு போறேன்டி. மாமாவும் எதுக்கு நான் இருக்கேன்? நான் தூக்கிட்டு போறேன்டி பொண்டாட்டி. அது சரி. அப்புறம் என் பேத்தி இப்போ ரெட்ட உசுரால இருக்கா. நீ தூக்கிட்டு போறதா சரி. தூக்கிட்டு போயா பேராண்டி. சரிங்க பாட்டி. அதுக்கு என்ன, என் பொண்டாட்டி பிள்ளையும் சுமக்கத்து தானே நான் இருக்கேன். பொண்டாட்டி
ஏன் அவளால நடந்து வர முடியாதா? இதெல்லாம் ரொம்ப அதிகமா இல்ல? ஐயோ மாமா, எல்லாரும் இருக்காங்க, இறக்கி விடுங்க மாமா, நானே நடந்து வரேன். அப்படி பொண்டாட்டி யார் இருந்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி இப்போ என் பொண்டாட்டி வச்சுதான் என் குழந்தை வேற இருக்கு. அப்புறம் என் பொண்டாட்டி நடக்க விடணும். நான் சும்மாவே என் பொண்டாட்டி நடக்க விட மாட்டேன். இப்போ இப்படி இருக்கும்போது நீ என் பொண்டாட்டி நடக்கவே கூடாது. எப்பவுமே நான் வந்து தூக்கிட்டு போவேன். ஓய் போலாமா? ஆமா, அத்தை பாட்டிலாம் இருக்காங்க, விடுங்க மாமா. இல்லாமா, உன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது. அவன் சொன்னதுதான், உன்னை சும்மாவே நடக்க விட மாட்டான். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன்னை தலையில கால் வைக்க விட்டுருவான். என் புள்ள இனி உன்னை தலையில கால் வைக்கவே விட மாட்டான். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன், நீ கூட்டிட்டு போப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துடுவாரு, நீ கூட்டிட்டு போ. ஓய் கேட்டல, உன் மாமியாரே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஓகேல சொல்லு குட்டி, நோவிடி. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம். கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். இப்பதான் மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விடுவு காலம் வந்துச்சு பாத்தீங்களா? இப்பதான் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கேன். அடியே கமலம், நல்லவங்களை கடவுளை சோதிச்சு பாப்பாருடி. ஆனா ஒரு இடத்துல கூட கை விட மாட்டாரு. ஆனா ஒரு சில ஜென்மங்களை சோதிக்க மாட்டாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஆனா தக்க சமயத்துல கை விடுறதுல மொத்தமா கையை கழுவி விட்டுருவாரு. இப்ப அதான் நடந்திருக்கு. என் பேத்திய பார்த்து என்னென்ன வார்த்தை பேசினாலுங்க. என் பேத்தி என் பேரனையும் என்னென்ன பேச்ச பேசு. இப்போ செருப்படிப்பட்ட மாதிரில இருக்கும். முகத்துல கரிய பூசிட்ட பத்தியா என் பேத்தி? என் பேத்தி புள்ள உண்டாகி இருக்க மொத்த பேர் முகத்திலையும் கரிய பூசியாச்சு. ஆமாத்த, ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னென்ன பேச்சு! என் மருமகளை பார்த்து இல்லாதது பொல்லாதது சொல்லி அந்த பேச்செல்லாம் ஆறதுக்குள்ளாரவே என் மருமக ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டா பாத்தீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும் அத்த. ஆமாண்டி கமலம், இருக்காதா பின்ன? முகத்துல கரிய பூசியும் இன்னும் குத்துக்கள் கணக்கா நிக்கிறாங்க பாரு. அவங்களெல்லாம் பாராட்டணும். என்ன பார்வதி, ஏதோ ஜாட மாடியா சொல்ற மாதிரி இருக்கு? ஐயோ அகிலாண்டோ, நான் ஜாட மாடியெல்லாம் சொல்லல, நேரடியா தான் சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாமே உன்னையும் பேத்தி என்ன சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னென்ன பேச்சு பேசணும் என் பேத்திய பார்த்து? அவ புள்ள உண்டாகலனும் நலங்க வைக்க கூடாது, நான் உள்ளதான் சொல்றேன், பெரிய மனுஷியா பேசுறேன், நல்ல இடத்துல இப்படி நடந்துக்கணும், அப்படி இப்படி நீ சொன்னியே. இப்ப என்ன சொல்ற? இங்க பாரு பார்வதி, நான் நல்லது சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் உங்களுக்கு தப்பாப்பட்ட நான் என்ன பண்ண முடியும்? ஏன் அகிலாண்டோ, நீ இனிமே எதுவும் பண்ண வேணாம். நீ பண்ணணும்னு நினைச்சாலும் அது முடியாது. இங்க பாரு அகிலாண்டோ, நீ இப்ப பண்ண வேண்டியதுலாம் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு ரூமுக்கு போய் உங்க துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கணும். சீக்கிரமா உங்க வீட்டை பார்த்துட்டு நிறைய கட்டிக்கிட்டே இருங்க. அது மட்டும் செஞ்சா போதும். என்ன பார்வதி, வீட்டை விட்டு போன சொல்லாம சொல்றியோ? அகிலாண்டோ, நான் எதுக்கு உங்ககிட்ட ஜாட மாடியாவும் சொல்லாம சொல்லிக்கிட்டேன்? அதான் நேரடியா சொல்றேன். என் பேரன் சொன்னதுதான் இப்ப நான் சொல்றேன். என் பேரன் கோவத்துல இருக்கும்போது உங்க 2 பேர் கழுத்தையும் பிடிச்சி வெளியில தள்ளி இருக்க வேண்டியது. நல்ல வேலையா என் பேத்தி வாந்தி எடுத்து உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டுருக்கான். அது என் பேர குழந்தைதான் உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டுருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, என் பேர இருந்த கோவத்துக்கு நீங்க 2 பேரும் இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்க, உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க மேல கொல்ல வெறியில இருந்தான் என் பேரன். 1 2 என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீனு? நீ மட்டுமா? வயசுக்கு தகுந்த வேலைய சிலதுங்க பாக்குறதே இல்லை. அது சரி, வந்ததே ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு தானே. இங்க பாரு அகிலாண்டோ, இனி எந்த பேச்சும் வேணாம். நீயும் உன் பேத்தியும் வந்த வழியை பார்த்து நடைய கட்டிக்கிட்டே இருங்க. இனி எதுக்கு நீங்க இருக்கணும்? கிளம்புங்க. பாட்டி, நான் இப்ப என் அத்தை வீட்டுல இருக்கேன். என்ன வீட்டு வெளியில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அம்மாடி அக்ஷயா, நான் சொல்றேம்மா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. சித்தி, உங்களை என்ன சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. கமலம், என்ன கமலம் பேசிட்டு இருக்க? வீடு தேடி வந்த விருந்தாளிய வீட்டை விட்டு போன்னு சொல்லி இப்படி முகத்துக்கு நேரம் சொல்றேன். சித்தி, நான் எப்பவும் இப்படி பேச ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப என்னையும் இப்படி பேச வச்சுட்டீங்க. என் மருமக மனசு நோக்கிற அளவுக்கு அவளை எவ்வளவு காயப்படுத்திட்டீங்க. என் மருமக ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்டவளை என்ன வார்த்தை சொல்ல வச்சிட்டீங்க? அவளை என் பிள்ளை 2ஆம் தரமா ஒருத்தைய கல்யாணம் பண்ண சொல்லின்ற அளவுக்கு நீங்க வச்சுட்டீங்களா? அப்பனா என் மருமக எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருப்பா. எவ்வளவு சந்தோஷமா ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருந்த பொண்ணு கொஞ்ச நாளா அவ மனசு வருத்தப்படுற அளவுக்கு
சொல்லாத சொல்லலாம் சொல்லி சொல்லி அவ மனசு காயப்படுத்தி வச்சிருக்கீங்க. அர்ஜுன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா நீங்களாம் இப்படி பேசி பேசி அவளே தான் வாயால தான் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்பனா இப்படிப்பட்ட உறவுகள் எங்களுக்கு வேணாம் சித்தி. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க கிளம்புங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அத்தை? இங்க பாரு அக்ஷயா, எனக்கு பாரதி எப்படியோ அப்படிதான் நான் உன்னையும் நினைக்கிறேன். உன்னையும் என் பொண்ணு மாதிரி நினைச்சு உனக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நானும் அர்ஜுனும் பேசிட்டு இருந்தோம். ஆனா நீ ஏதோ தப்பான நோக்கத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கே போய் தட்டிடுச்சு. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா நல்லா இருக்காது. சித்தி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்புறதுக்கான வழியை பாருங்க. என் மருமக இப்படியெல்லாம் பேசி நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. ஆனா அவளையும் கோவப்பட வச்சு உங்களை வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னா என்ன மாதிரி ஜென்மங்க நீங்க. என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எப்ப நீங்க வந்தீங்களோ அப்பலேருந்து என் குடும்பத்துக்குள்ள ஏதேதோ பிரச்சனைகள் குழப்பங்க இதோ இன்னைக்கு வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்க கூடாதுல்ல. இங்க பாருங்க சித்தி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சீக்கிரம் வெளியில போறதுக்கான வழியை பாருங்க. அப்படி சொல்லுங்க அத்தை. இப்போவாது சில ஜென்மங்களுக்கு உரைக்குதா இல்லையான்னு தெரியல. நல்லா சொன்னீங்க. இப்பவும் வரைக்கலனா ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு உரைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்த வழியை பத்தி கிளம்பி போனா அவங்களுக்கு நல்லது. இங்க பாரு அகிலாண்டோ, நம்ம தான் சின்ன சிறுசுங்களுக்கு எடுத்து சொல்லி தரணும். ஆனா நீயும் சேர்ந்துக்கிட்டு நீ செய்யறதுதான் கரெக்ட், நீ செய்யறதுக்கு நான் ஒத்துக்குதுவேன்னு சொன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. சரி, அக்ஷயாவுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஆனா நீங்க இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. நீ அக்ஷயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. என் பேராண்டி நல்ல இதுக்கு என் பேராண்டி கிட்ட சொல்லி சீக்கிரமே அக்ஷயாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்க சொல்றோம். பார்த்த உடனே கல்யாணத்தை பேசி முடிப்போம். அது வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க, நாங்க என்ன ஏதுன்னு சொல்லி அனுப்புறோம். எனக்கு மாப்பிள்ள பார்க்க நீங்க யாரு எனக்கு தெரியும். அதான் வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லியாச்சுல. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு தெரியும். பாட்டி வா கிளம்புவோம். பாப்பா கிளம்புவோன்னு சொல்லிட்டேன், வா. அம்மா, காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா. இந்த இடத்துல இருப்பா விஜய். அர்ஜுன் எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணலாம். அர்ஜுன் என்ன பண்றான்னு தெரியல. நம்மளாவது ஃபோன் பண்ணி கேட்போமா? எந்த முகத்தை வச்சு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுவேன்? சே, என்னால் அவன்கிட்ட இன்னும் பேச முடியுமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. விஜய் விஜய் சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே கால் பண்ணி பார்ப்போம். என்னதான் பண்றான்னு கேட்டு தானே ஆகணும். பண்ண தப்புக்கு பிராயசித்தை தேடி தானே ஆகணும். விஜய் விஜய், நான் உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். விஜய் என்ன பாரு. விஜய் அம்மா, காஃபி கேட்டல. கொடுங்கம்மா. காஃபி கொடுங்க, நான் விஜய் கொடுக்குறேன். விஜய் என்னப்பா காஃபி கேட்டு உட்காந்துட்டு இருக்க, என்ன வாங்கிக்க. கொடுங்கம்மா. அத்தை என்ன அத்தை, நான் தான் காஃபி கொடுக்குறேன்னு சொல்றேன், என்கிட்ட கொடுக்காம நீங்களே கொடுக்குறீங்க. விஜய் வேற ஏதாவது வேணுமாப்பா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணும். வேணும்னா சொல்றேம்மா. அத்தை எனக்கு ஜூஸ் கொடுப்பீங்களா? இப்போ டைம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஜூஸ் கொடுக்கவே இல்லை. சரிப்பா விஜய், எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ எதனா வேணும்னா எனக்கு அப்புறமா கூப்பிடு, நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். சரியா? சரிங்கம்மா. ஆமா, பாப்பா என்ன பண்றா? அவ தூங்கிட்டு இருக்காப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருவா. கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவ தூங்குற வரைக்கும் என்னால வேலை செய்ய முடியும். அவ முடிச்சிட்டா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அத்தை பாப்பா முடிச்சிட்டா நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிப்பா, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. இங்க நின்று கண்டதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், என்னால முடியாது. நான் போறேன். அத்தை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. விஜய் தான் என் மேல கோபமா இருக்காருன்னா நீங்களுமா? விஜய், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று எனக்கு தலைவலி வந்துடும் போல இருக்கு. நான் உள்ள போறேன்பா. அம்மா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. இங்க நின்னா வீணா நமக்கு தலைவலி தான் வரும். நீங்க போங்க. விஜய், இப்ப எதுக்காக நீங்க 2 பேரும் என்கிட்ட பேச மாட்டீங்க? நான் வந்ததுல இருந்து 2 பேர்ட்ட மாறி மாறி பேசிட்டு இருக்கேன், ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டீங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சரி, நான் பண்ணது தப்புதான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக என்கிட்ட பேச மாட்டீங்களா? இப்படி நீங்க 2 பேருமே என்கிட்ட பேசலாம், நான் எதுக்கு இங்க இருக்கணும்? மாப்பிள்ள நல்ல வேலை நீயாவது வந்தீங்க. பாருமா, விஜய் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. சரி, விஜய் தான் மேல கோவமா இருக்காருன்னு பார்த்தா அத்தையும் என்கிட்ட என்னன்னு கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சம்மந்தி, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. என்னத்த திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது இங்க என்ன நீ எதுக்கு இப்ப வீட்டுக்கு போறேன்றீங்க? இங்க தானே இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, இனிமே நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் இங்க எதுக்காக வந்தனோ அதை இப்ப நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். நான் எதுக்காக இங்க வந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் இருக்கு, அவமானமாவும் இருக்கு. நான் எதுக்கு கண்டவங்களை பார்க்கறதுக்காக வரணும்? அதான் நான் என் வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கு அறியாது பாப்பல. அம்மா என்னம்மா, என்ன பாத்துக்கிறதுக்கு தானே இங்க வந்தேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க எதுவும் என்ன பாத்துக்கிறதா நம்ம சொன்னேன். இப்ப எதுக்குமா போறேன்னு சொல்றேன்? மாப்பிள்ள, இதுக்கு மேலே இங்க இருந்தா நல்லா இருக்காது. நானும் சொல்றேனே, என்ன காரியத்துக்காக இங்க வந்தனோ இப்ப எனக்கு அது செய்யணும்னு எண்ணம் இல்லை. யார் எக்கட போனா எனக்கு என்னன்ற நினைப்புக்கு நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாப்பிள்ள.
சம்மந்தி மன்னிச்சிருங்க, என்னடா வந்துட்டேன் இப்படி உடனே கிளம்புறேன்னு நினச்சி தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதான் நான் போகிறேன். ஏன்னா ஒரு சிலவங்க முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கு. ஒண்ணுமா என் முகத்தை முழிக்கிறதுக்கு அம்மா உனக்கு அருவருப்பா இருக்கு? என்னையம்மா சொல்ற? விஜய் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவர் தான் என் மேல கோவமா இருக்காருன்னு பார்த்தா அத்தை அத்தை என்கிட்ட எப்பவுமே நல்லா பேசுவாங்க. நான் ஏதாவது சொன்னா கூட அதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அத்தையும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நீ என்னை எப்பவுமே திட்டுவதான். ஆனா இப்ப நான் கன்சீவா இருக்கேம்மா, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற? அப்படி இருக்க போய் தானே திமிரில் ஆடிட்டு இருக்கோம். இனி நீங்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? நீ எக்கடனா போ மாப்பிள்ள. இனிமேல் யார்கிட்டையும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சம்மந்தி கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப அவமானமும் அசிங்கமாகவும் இருக்குது. அதனால தான் நான் கிளம்புறேன். என்ன அண்ணி, மற்றவங்களுக்காக நீங்கள் விட்டு போகலாமா? எனக்காக இருக்கணும் அண்ணி. இந்த உங்கள் மாப்பிள்ள இருக்காருல்ல, அதுக்காகவாது இருக்கலாம்ல. அத்தை நீங்கள் எப்பவுமே எனக்காக தானே பேசுவீங்க, என் பக்கம் தானே இருப்பீங்க அத்தை. இப்போ என்ன அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க? அம்மா என்ன கண்டவங்கன்றாங்க, ஆனால் நீங்களும் மற்றவங்களுக்காக என்னை பிரித்து பார்த்து பேசுகிறீங்க. அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? விஜய் எனக்கு என்னமோ தெரியலப்பா, ரொம்ப தலைவலியாக இருக்கேன். நான் ரூமுக்கு போகிறேன். அண்ணி நீங்களும் கோச்சிக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதா சரி. இங்கே இருந்தால் நமக்கு அழுவிருப்பாவும் ஒரு மாதிரி என்ன இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புற சொன்னீங்களா, பார்த்து போங்க அண்ணி. நான் தான் சொன்னேன் சம்மந்தி, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே நின்றுட்டு சில பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா தலைவலியில் நெஞ்சு வழியே வந்துடும். அப்பப்பா எனக்கெல்லாம் இங்கேருந்து இதெல்லாம் தாங்கிக்க சக்தி எனக்கு கிடையாது. நான் போகிறேன். என்னம்மா நீ எப்பவும் என்னை திட்டுவதா? இப்போ நீ திட்டிக்க, ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. என்னை பார்த்து ஏன் இப்படி ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கூட கேட்டு திட்டம்மா, ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டேங்கம்மா. சே, எனக்கு மற்றவங்க பேச்சை கேட்கணும்னு கூட விருப்பமே இல்லை. சம்மந்தி நான் கிளம்புறேன். என் துணியெல்லாம் உள்ளே இருக்கு, நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன். விஜய் பாரு விஜய், அம்மாவும் அத்தையும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சொல்லு விஜய், ப்ளீஸ் விஜய். அம்மா உங்களுக்கு கிச்சனில் வேலை இருக்கணும்னு சொன்னீங்க, எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. விஜய் நீ காஃபி குடிச்சிட்டீங்கன்னா காஃபி எடுத்துட்டு போயிடலாம் நின்றுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா இருங்க கொடுக்கலாம். அத்தை நீங்கள் கிளம்புறேன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காஃபி குடிச்சிட்டு வரேன். நானே வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன். விஜய் விஜய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க யாரும் கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொன்னா நீ என்னடா அம்மா கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன்ற? இல்லை மாப்பிள்ள இருக்கட்டும், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா அம்மா கிட்ட வாமா. உன்கிட்ட வர மாட்டேன். வேடம்மா அப்பா. ஓடியாங்க ஓடியாங்க. என்ன பாப்பா அவ்வளோ சீக்கிரம் தூங்கி எழுந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டியதானே? பாப்பா அம்மா கிட்ட வாமா. ஏமா அம்மா என்ன பண்ண? இந்த குழந்தைக்கு கூட தெரியுது, சில வளர்ந்த எருமைங்களுக்கு புத்தியில் உரைக்க மாட்டேங்குது. அதை சொல்லுங்க. நான் கூட இவ்வளோ நாள் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது எதுவுமே தெரியல, தெரிஞ்ச புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அத்தை என்னத்த ஏத்த இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி நான் என்னத்த பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டியா? என்ன பண்ணு உனக்கு தெரியாது பிரியா? நான் கூட இது நீ கோவத்தில் இருக்க, இது சின்ன கோவம் தான் சரியா போயிடும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கோவத்தில் இல்லை, நீ பழி வாங்குற எண்ணத்துல இருந்திருக்கணும். இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அத்தை அப்படின்னா இல்லை அத்தை. அப்படியெல்லாம் இல்லையா? அப்ப நீ ஃபங்க்ஷன்ல நடந்துக்கிட்டீங்க, அதுக்கு பேர் என்னமா? நான் கூட ஏதோ அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு கோவம் இருக்கும், சரி யாருக்கு இருந்தாலும் ஒரு கோவம் இருக்கும், அந்த கோவம் இன்னைக்கு கிழமை நாளைக்கு கிழமை எனக்காவது ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இது கோவம் இல்ல, பழி வாங்குற எண்ணம். அந்த பழி வாங்குற எண்ணம் இன்னைக்குன்னு பார்த்துருந்தேன். அப்ப போய் அவள் கழுத்தை அறுக்கணும்னு நீ நினைச்சிருந்திருக்கேன். அதான் கரெக்டா உன் தங்கச்சி பூஜாவோட ஃபங்க்ஷன்ல நல்ல சமயமா பார்த்து நீலாவோட கழுத்தை அறுத்துட்டேன். ஐயோ அத்தை இல்ல அத்தை, எனக்கு அப்படின்னா என்ன இல்லை. நிறுத்தமா, இதுக்கு மேல நீ நடிக்க வேணாம். ஆனா என் பேர நிறைய தப்பு இருக்கு. நீ எப்பவுமே நிலாவை திட்டும் போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா? என் மருமக முழுகாம இருக்கா, அவன் மனசு போனக்கூடாதுன்னு நான் அந்த பொண்ணை திட்டு வாங்கும் போதெல்லாம் சே என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, விட்டுட்டு போங்கன்னு இவங்களெல்லாம் சொன்ன பார்த்தியா? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் ஏன் மரமண்டிக்கு வரைக்குது. அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச பிரியா? சே நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. ஏன் பிரியா உனக்கு நிலாவுக்கும் 1000 கோபதாமங்கள் இருக்கான். உனக்கு நிலா மேல எவ்வளவு பெரிய கோபமே இருந்தாலும் வெளியே இடத்துக்குன்னு போகும்போது அடுத்தவங்க நம்ம அக்கா தங்கச்சி ஏதாவது பேசினா அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்காம பேசணும். ஆனா நீ விட்டு கொடுக்காம பேசலாம் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல நிலாவை விட்டுட்டீங்க. அவங்கெல்லாம் பேசுறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டல, அவங்க தொடங்கி வச்சத நீ முடிச்சுட்டு வந்துட்டல. இல்ல அது வந்து நிறுத்தமா, என்ன சொல்ல போற? நீ செஞ்சதெல்லாம் நியாயம் சொல்ல போறியா? எது நியாயம்? ஒரு பொண்ணோட குறையை எடுத்து சபையில அவளை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு பேர் நியாயமா?
என்னதான் அந்த மரமண்டைக்கு கொட்டி கொட்டி உரைச்சாலும் அது அங்கே உரைக்காத சம்மந்தி. விடுங்க, நீங்கள் கத்துறதெல்லாம் உங்கள் தொண்டை தனி தான் வேஸ்ட் ஆகும். விட்டுட்டு போங்க. இந்த மாதிரி சில ஜென்மங்கள் இப்படி தான் இருக்கும். இதுங்களாம் காலத்துக்கும் திருந்தாதுங்க. நானும் பெத்தவெல்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், பேசி பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமா. என்ன சொல்ல போகிறேன்? உன் பக்கம் வந்து என்ன நியாயம் இருக்கு நீ சொல்கிறதுக்கு? நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ தயவு செஞ்சு பேசாமல் இரு. யாருக்கும் நீ பேசுறது பிடிக்கலாம். பேசாமல் மட்டும் இருந்துரு. ஏதோ இந்த வீட்டில் உன்னை வச்சிருக்காங்கன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஏன் கூடவே உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாமல் விட்டுறாங்கன்னு நினச்சி அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கான். அம்மா எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டேன்? இனிமேல் அதை பற்றி பேசுறதே வேஸ்ட். புரியுறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம், புரியாதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது வேஸ்ட்டுமா. போங்க, போய் வேலையை பாருங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். பாப்பா வாங்க, நம்ம ரூமுக்கு போவோம். விஜய், அத்தையும் அம்மாவும் என்னென்னமோ சொல்றாங்க. நீ யார் எனக்கு பேசான்னு பார்த்தா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. விஜய், நான் பண்ணது தப்புதான். அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத விஜய். அப்பா அப்பாவுக்கு டயர்டாக இருக்கு, வா நம்ம ரூமுக்கு போவோம். அப்பா, அம்மா பாவம்ல. அம்மா பாவம்னு அப்பா கிட்ட சொல்லுமா. குழந்தை கேட்குறாள, குழந்தை கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? தெரியாம எதுக்கு தெரியாம பண்ண? ஒரு பொண்ணோட குறையும் அத்தனை பேர் மத்தியில் ஒரு சபையில வச்சு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சொல்லக்கூடாத சொல்லலாம் சொல்லி அவள் அழுது மனசளவில் காயப்படுறது, அதை பண்ண நீ இதெல்லாம் தெரியாம பண்ணவளா? எல்லாமே தெரிஞ்சு இன்னைக்கு காத்திருந்து பண்ண மாதிரி இருக்கேன். பண்ண மாதிரி இல்லை, காத்திருந்து தான் பண்ணியிருக்கேன். இல்லம்மா, அது வந்துமா அவங்க 2 பேரும் எனக்கு பண்ணது அதுக்காக பழி வாங்கிட்டேன். இப்போ நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஓ போய் சந்தோஷமா இரு. யாரும் உங்ககிட்ட பேசலாம் நான் எதுக்கு இங்கே நின்று வருத்தப்பட்டு இருக்கேன்? ஓ வருத்தப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியோ? ஏமா இப்படிலாம் பேசுறேன்? எனக்கு அர்ஜுன் பண்ணது நீலா பண்ணதெல்லாம் தெரியாதுமா. அதனால எது தப்பா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்காது, அது வேஸ்ட் நீ. அவங்க உனக்கு என்னென்ன பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வச்சு அவளை அவமானப்படுத்தணும்னு ரொம்ப நாள் நினைச்சிருக்க பார்த்தியா? இதை நினைக்கும் போது உன்னை நான் பெற்றெடுத்தேன்னு நினைக்கிறத அவமானமாக நினைக்கிறேன். சே, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. சம்மந்தி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. அம்மா, அத்தை, நீங்க எப்பவுமே என்ன புரிஞ்சுப்பீங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அத்தை. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை. இல்லை பிரியா, இதுக்கப்புறம் எனக்கு உங்கள்கிட்ட பேச எதுவும் இல்லை. எப்போ நீ இப்படி ஒரு செயலை பண்ணியோ இனிமேல் எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக பிடிக்கலாம். விஜய், எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போகிறேன். சரிம்மா போங்க, போய் வேலையை பாருங்க. சரிப்பா. அத்தை, விஜய், இவங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கலாம். நீ யாரும் என்ன புரிஞ்சுக்கோ விஜய். ப்ளீஸ் விஜய். பாப்பா ரூமுக்கு போலாமா? விஜய், நான் எவ்வளோ கோவமா இருந்தாலும் நீ தான் வந்து சமாதானப்படுத்துவேன். இப்போ நானே உன்கிட்ட வர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன் விஜய். விஜய் போதும் விஜய், எனக்கு இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் வேணும் விஜய். ஆமா பாப்பா, மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணா நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சேன். இப்பதான் இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரியுது. நீதான் பாட வச்ச ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. பொண்டாட்டி என்னம்மா என்னம்மா இவ்வளோ நல்லா அழுதான்? இப்போதான் நல்ல விஷயம் நடந்திருக்கடி. இப்போ இதுக்கு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கான்? என்னம்மா இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷப்படணும். நம்ம எதிர்பார்த்து ஒன்று கிடைச்சிச்சு பார்த்தியா? நான் சொன்னேண்ணே நமக்கு இப்போ கிடைக்கணும்னு இருக்கும், அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இதோ கிடைச்சிருச்சலாம். இன்னும் எதுக்கு வருத்தப்படுறேன்? வருத்தமா? சேச்சா, வருத்தம்னா இல்லை மாமா. நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்கே நான் உங்களை கடைசி வரைக்கும் ஏமாத்திடணும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, நான் ஏமாத்தணும்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு மாமா. நான் உங்களை ஏமாத்தலாம், நான் உங்களை அப்பா வாக்கிட்டேன்னா. ஆமாண்டி, இதில் என்ன சந்தேகம்?
என்ன பொண்டாட்டி அப்பா வாக்கிட்டா. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இந்த சந்தோஷத்தை நான் கொடுக்காம தானே இருந்தேன் இவ்வளோ நாள். அதான் மாமா எனக்கு வருத்தம். அப்படி லூசு பொண்டாட்டி. இதெல்லாம் எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போதானே கிடைக்கும். நம்ம வருத்தப்பட்டா அது கிடைச்சிருமா? இங்க பாருமா, நம்ம வேணும்னு கேட்டதும் கிடைக்கிறதுக்கு இது என்ன கடையில் விற்கிற பொருளா உடனே கைக்கு வர்றதுக்கு? ஏய், இதெல்லாம் ஒரு வரண்டி. அந்த வரலாம் நமக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போதான் வரும். கடவுள் இப்போதான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, இதோ கொடுத்துட்டாரு. இதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு நடக்காததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க கூடாது. புரியுதா? இல்லை மாமா, இருந்தாலும் எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டாங்கல்ல, எனக்கு அதெல்லாம் வருத்தமாக இருக்கும்ல மாமா. சரிம்மா, அதான் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நடந்திருக்க இந்த நல்ல விஷயத்த நினைச்சு நம்ம சந்தோஷம் தானே படணும். என்ன பேசிட்டாங்கன்னு வருத்தம் இல்லை மாமா. என்னால் உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு, அதுதான் எனக்கு வருத்தம். ஓ அப்படி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நம்ம எப்போ போகலாம்? எங்க மாமா? ஹாஸ்பிட்டலுக்கா? அதான் டாக்டர் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இதோட நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கு தானே வர சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே போமா போகிறது? ஹாஸ்பிட்டலுக்கா? அதான் டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் சொல்லலாம். எனக்கு ஏதோ ரெண்டாவது கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பொண்ணு பார்க்க போகணுமா? மாமா அது அது இதெல்லாம் இல்லை. நீ என்ன சொன்ன? எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னலாம். நான் வேற ரொம்ப ஆசையாக இருக்கேன். எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆமா, நீ பார்த்து செலக்ட் பண்ணுறியா இல்லை நானே செலக்ட் பண்ணிக்கோ? மாமா, நான் எதுவும் தெரியாம சொல்லிட்டேன். சும்மா அதே சொல்லிட்டு இருக்கா, நீங்க சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டியோ? ஏய், நான் வேற ஆசையை வளர்த்துட்டேன். நீ வேற எனக்கு பொண்ணு பார்ப்பேன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பார்த்தா என்ன தெரியாம சொல்லிட்டேங்கிறான். அப்போ உண்மையா சொல்லலையா? ஏய், நான் வேற எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன், மறுபடியும் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் நைட்டு நடக்கும் அப்படிலாம் ஆசையா இருந்தேன். இப்போ நீ என்ன ஏதோ தெரியாம சொல்லிட்டேங்கிற? என்ன சொன்னீங்க? அதான்டி செகண்ட் நைட் மறுபடியும் பெட் மேலே ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு அப்புறம் ரூம் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த நைட்டு செகண்ட் நைட் அது நடக்கும்னு ஆசைப்பட்டேன். அப்போது நடக்காதான். மாமா, அப்போ உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்து என் இடத்துல அவளை வச்சுக்கலாம்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு, அப்படிதானே? லைட்டா. அப்புறம் எவ்வளோ நாளைக்கு தான் உன் முகத்தை பார்த்துட்டு இருக்குது? டிஃப்ரெண்டாக யாராவது பார்க்கணும்ல, அதனால தான். ஆமாம், எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பா? கல்யாணம் தானே, இதோ இப்போ வைக்கிறேன் பாருங்க. ஏய் சரி, ஏய் படிக்கிறேன். நீ சொன்னது என்ன சொன்னேன்? நீ தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். மாமா பாண்டி வலிக்குது, விடுடி விடுடி. இப்போ விட்டு போறியா இல்லையா? ஆமா, எதுக்கு இப்போ மேடம்க்கு இவ்வளோ கோவம்? நானா கேட்டேன் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைன்னு நானா கேட்டேன்? நீ தான் அப்படி சொன்னேன். என்னென்ன மாமா, நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா, எனக்கு இதை தவிர வேறு முடிவு தெரியல மாமா அப்படின்னு நீ தானே சொன்ன. நீயே முடிவு எடுத்துக்கியாமா? அதுக்கு ஓகே சொன்னா கோவப்பட்டு அடிக்கிறான். வலிக்குதுடி. நான் சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நான் ஏதோ வருத்தத்தில் சொன்னேன், நீங்க வேணாம்னு சொல்லணும். அது வேணாம்னு சொல்லிட்டீங்களா? இப்போ என்ன மேலே வந்துட்டு எனக்கு ரெண்டாவது கல்யாணம் வேணும், அதுவும் செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. என் இடத்துலலாம் எவ்வளோ வரக்கூடாது. எப்பவுமே என் மாமா கூட நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த அர்ச்சனுக்கு இந்த நிலா மட்டும்தான். என்ன மேடம் சொன்னீங்க? இந்த அர்ஜுனுக்கு இந்த நிலா மட்டுமா? மாற்ற மாட்டேன். எப்போவாது புரிஞ்சுதான். எனக்கு எப்பவுமே என் பொண்டாட்டி நிலா மட்டும்தான்டி. அவளை தவிர நான் வேறு எந்த பொண்ணும் ஏறு எடுத்துக்கூட பார்க்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டி, நீ குழந்தை பெற்று கொடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் நன்றி. எனக்கு தெரியும் மாமா, என்ன நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு. சாரி மாமா, நான் என்னென்னமோ பேசிட்டேன்னா உங்கள் மனசை காயப்படுத்திட்டேன்னா. ஏய், நீ என்னோட குழந்தை மாதிரி. நீ எது பேசினாலும் உன் பிஞ்சு வரலால என்ன லேசாக வருடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் வலிக்காது. என் பொண்டாட்டி குழந்தைடி, அவளுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது. அவளுக்கு நான் தானே சொல்லித்தரணும், நிறைய சொல்லித்தரேன். சரியா? இப்போ முதல்ல நல்லபடியாக இந்த பாப்பாவை பெற்று எடுப்போம். அதுக்கப்புறமா என் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கும். அப்புறமா சொல்லித்தரேன். போங்க மாமா. ஓய், என்னடி போன்னு சொல்கிறேன்? பத்தியா, குழந்தை வந்ததும் மாமாவை போன்னு சொல்கிறேன். எப்பவுமே எனக்கு என் மாமா தான் முதல்ல, அப்புறமா தான் குழந்தை. சரியா? எனக்கும் அப்படிதாண்டி பொண்டாட்டி. முதல்ல என் பொண்டாட்டி, அப்புறமா தான் குழந்தை. சரியா? என்னோட பொண்டாட்டி குழந்தைய முதல்ல கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய கொஞ்சலாம். மாமா லவ் யூ. பாருடா, என் பொண்டாட்டி லவ் மூட்ல இருக்காப்புல இருக்கேன். லவ் யூலாம் சொல்கிறேன். அப்படிதான். ஏய், இதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், பாட்டி கேட்டாங்களா நீ 2 மாசமா நாளைக்கு கொடுக்கலன்னா இதையும் என்கிட்ட சொல்லலாம். இந்த விஷயம் என்கிட்ட சொல்லணும்ல. மாமா, இது லேடிஸ் விஷயம்லாம், இதை போய் உங்ககிட்ட சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? அப்படி லூஸ் பண்ணாட்டி இதெல்லாம் புருஷன்கிட்ட தாண்டி ஷேர் பண்ணணும். என்கிட்ட பண்ணாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவான். இங்கே பாருமா, இப்போ நல்ல விஷயம் நடந்துருச்சு. சரி சரி, இது வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால்
இதெல்லாம் நீ என்கிட்ட தாண்டி ஷேர் பண்ணணும். இதெல்லாம் ஆரம்பத்தில் போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். புரியுதா? நீ பொண்டாட்டி எதுவாக இருந்தாலும் சரி புருஷன் கிட்ட தாண்டி ஷேர் பண்ணணும். சாரி மாமா, இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம கூச்சப்பட்டுட்டு விட்டுட்டேன். ஆண்டிய பொண்டாட்டி ஒரு பொண்ணுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது அவளுடைய அந்தரங்க விஷயமா இருந்தாலும் புருஷன் கிட்ட மட்டும் தாண்டி சொல்லி ஷேர் பண்ண முடியும். இனிமே இப்படி இருக்காது. சரியா? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரியாடி? கண்டிப்பா மாமா. ஏய், இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான். இப்போ நமக்கு நல்ல விஷயம் நடந்துருச்சு, அதனால சந்தோஷத்துல இருக்கும். இது நாளைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வச்சிருக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரியாம்மா? புரியுது மாமா. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான். எதுவாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு எந்த விஷயமான புருஷன்கிட்ட தான் போய் முதல்ல சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே உங்ககிட்ட சொல்றேன். வெரி குட், நல்ல பொண்டாட்டி. மாமா என்ன காத்துல கொடுக்குறீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும்ல. என் பொண்டாட்டியா இது? என் பொண்டாட்டியை கேட்குறோம். ஆமா, குழந்தை பிறந்துச்சுன்னா உங்க எல்லா பாசமும் அங்கே போயிடுச்சுன்னா அதான் இனிமே எனக்கானதை நானே கேட்டு வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுங்க, என்னை கட்டி பிடிச்சி நல்லா டைட்டா கொடுங்க. பொண்டாட்டி என் பொண்டாட்டி இப்படி கேட்கும்போது நான் கொடுக்காம இருக்கணும்.